நான் பாண்டியன், புதுப்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். எனக்கு இஸ்லாத்தில் அதிகப்படியான நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் இஸ்லாம் மீது பற்று கொண்டவன். நான் இந்து என்று சொல்லிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி உள்ளவன். எனக்கு ஒரு சில கேள்விகளோடு முன் வந்துள்ளேன். நேரம் காரணத்தால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். இஸ்லாத்திலே திருக்குரான் மறையிலே ஒரு வாசகங்கள் இருக்குது. இம்மை மறுமை பற்றி கூறியுள்ளதாக கேள்விப்பட்டுள்ளேன். மறுமையில் ஹாபியர்கள் அனைத்தும் நரகவாசிகள் என்று திருக்குரான் உள்ளதாக நான் கேள்விப்பட்டுள்ளேன். உலக மக்களிலே அதிகம் பேர் ஹாபியர்களாக தான் இருக்கிறார்கள். முஸ்லீம் மட்டும் எப்படி சொர்க்கவாசிகள் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? அண்ணன் பாண்டியன் நல்ல கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, காபிர்கள் எல்லாம் நரகவாசிகள், முஸ்லீம்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறத இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேட்குறாங்க. காபிர்கள்லாம் என்னன்னு கேட்டால் முஸ்லீம் அல்லாதவர்கள்னு அர்த்தம். முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுக்குரிய அரபி சொல்லு தான் காபிர்கள்ங்கிறது. அது காபிர்கள்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் நரகம்னு சொல்லப்பட்டிருக்குத அப்படின்னு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை எடுத்துக்கொண்டால் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் காபிர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுதுன்னா, இது இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இறைவனிடமிருந்து வந்த வேதம் இதுதான், உலக மக்கள் அனைவரும் இதைத்தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் போதனை. ஒருவன் இறைவன் இவன் தான் உண்மையானவன் என்று நம்பினால் அவன் வார்த்தைகளுக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு தானே அவன் பரிசு கொடுப்பான். இப்போ என்னிடத்துல ஒரு 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன், 2 பேர் தொழிலாளியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன உடனே ஒருத்தர் கரெக்டாக வேலையை செஞ்சிடறாரு, வேலையை டிமிக்கி கொடுக்கறது இல்லை, கரெக்டாக முறைப்படி எனக்கு விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னொருவர் என் கூட இருந்துக்கிட்டே என்னுடைய கட்டளைக்கு மீறுகிறார், நான் சொல்றதுக்கு எதிராகலாம் செய்கிறாரு, வெளியில் போய் என்னை பற்றி பேரை டேமேஜ் பண்ணுறாரு, இவர் சரியானவர் இல்லை, இவர்கிட்டலாம் நிற்க முடியாது, இவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா என்ற அடிப்படையில் ஒருவர் செயல்படுகிறார். இப்படி 2 பேர் இருந்தால் என்னுடைய பரிசும் என்னுடைய சன்மானமும் யாருக்கு கிடைக்கும்? யார் எனக்கு விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவன் சொல்வதை பின்பற்றி நடக்கிறவர் எவரோ அவருக்கு தான் முஸ்லீம் என்று சொல்லப்படும். முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கட்டுப்பட்டு நடக்கிறவர்னு அர்த்தம். இறைவன் சொன்னதற்கு யார் கட்டுப்படுகிறாரோ அவருக்கு இறைவன் பரிசு கொடுப்பார். இறைவன் சொன்னதற்கு யார் கட்டுப்படவில்லையோ அவருக்கு இறைவன் நரக தண்டனை கொடுப்பார். அதைத்தான் நரகம் என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூடுதல் குறைவுங்கிற வித்தியாசமே கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி இருந்தாலும் அவனுடைய பார்வையில் அற்பம் தானே. நம்முடைய பார்வையிலேயே ஒரு அரசாங்கத்தின் பார்வையில் பொதுமக்கள் ஒரு 50 பேர் 100 பேர் பெரிய கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா 50 பேராக இருந்தாலும் 100 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக அடக்கக்கூடிய அதிகாரம் ஆட்சி வல்லமை இருந்தால் ஒரு அரசாங்கமே அடக்கி விடுகிறது. அப்போ படைத்த இறைவன் உலகத்தில் எத்தனை கோடி பேர் அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவர்களை தண்டிக்கிற அதிகாரமும் ஆற்றலும் அவனுக்கு இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எந்த நம்பிக்கையை இஸ்லாம் சொல்லுதோ அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் போதனைகள் இருக்கும். இதை செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாதவருக்கு சன்மானம் கொடுத்தா அறிவுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். செய்கிறவருக்கு தான் சன்மானம் கொடுக்கணும். இறைவன் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறான். இறைவன் நான் ஒருவன் தான் உலகத்தை படைத்தேன் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறான். நாங்கள் நம்பி இருக்கிறோம். இறைவன் சொல்லக்கூடிய அடிப்படையில் உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் கிடையாது. ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள்னு வேதமை கிடையாது. எல்லா காரியத்தையும் ஒரே ஒரு கடவுள் தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம்தான் அதை சொல்வதற்கும் செய்து முடிப்பதற்கும் ஆற்றல் படைத்த இறைவனுக்கு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். எங்க அப்பா சாமி கும்பிடுறாரு, அப்ப அவர் என்ன செய்யறாரோ அது நான் செய்ய முடியும். இப்போ உங்க அப்பா உங்க அத்தா அந்த அல்லாவை கும்பிடுறாங்க, அப்போ உங்க வழியத்தை நீங்க பின்பற்ற முடியும். அதுக்காண்டி நான் சாமியை கும்பிடுறேன் அதுக்காண்டி உனக்கு நரகம்னு சொல்றது இது அவாதிக்கப்படுறது. சரி, அதே சார்ந்த துணை கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் வழியே தானே போய்கிட்டு இருப்போம், எங்களையெல்லாம் நரகம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்களாம் சொர்க்கம் நாங்களாம் நரகம்னா எல்லாரும் அவங்கவுங்க அப்பா அம்மா காட்டின வழியில் தானே போய்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. இதுக்கு 2 விஷயம் இருக்கிறது. முதல்ல இப்போ இஸ்லாமிய அடிப்படையை விட்டுருங்க, இந்து மதத்தினுடைய அடிப்படையை எடுத்துக்குவோம். இந்து மத கடவுள் யாருக்கு சன்மானம் கொடுப்பார்? இந்து மதத்தில் எத்தனையோ கடவுளை வணங்குறோம். விநாயகரை வணங்குறோம், பிள்ளையாரை வணங்குறாங்க, ராமரை வணங்குறாங்க, கிருஷ்ணரை வணங்குறாங்க, இப்படி ஏராளமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த தெய்வங்களுடைய போதனைகளிலும் புராணங்களிலும் தண்டனைகளை பற்றி சொல்லப்படுகிறது, மோட்சத்தை பற்றி பேசப்படுகிறது. இவர் மோட்சம் அடைவார், இவர் மோட்சம் அடைய மாட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மோட்சம் அடைபவர் யார், மோட்சம் அடையாதவர் யார்?
அந்த தெய்வ வாக்குக்கு கட்டுப்பட்டவர் மோட்சமடைவார், தெய்வ வாக்குக்கு கட்டுப்படாதவர் மோட்சமடைய மாட்டார். உங்களுடைய பார்வையில் நாங்களும் தான் மோட்சமடைய மாட்டோம். இப்போ நானும் உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் வேதம் எங்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள்லாம் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுது. அப்போ எங்களையெல்லாம் நரகத்துக்கு போக சொல்லி கேட்பனா? அப்படி கேட்கக்கூடாது. இது நம்ம அறிவுபூர்வமாக தான் அணுகணும். அந்தந்த வேதத்தை நம்புறவங்க அப்படி இப்போ பைபிள் இருக்கிறது, பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை யார் வணங்குறாங்களோ, கர்த்தரின் வார்த்தைகளுக்கு யார் செவி கொடுக்குறாரோ அவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ அவங்க அல்லாதவங்க பிரவேசிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ எல்லா மதங்களுடைய நம்பிக்கையும் அப்படித்தான் இருக்குது. குற்றச்சாட்டை எங்கள் மேலே தள்ளிங்கன்னா அந்த உங்கள் பக்கம் தான் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்குள்ளே இன்னொரு துணை கேள்வி கேட்டாங்க, பெற்றோர் அடிப்படையில் தானே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் சொல்லக்கூடியது 90% உண்மை, ஆனால் 10% அது உண்மை இல்லை. ஏன்னு கேட்டால், நான் முஸ்லீமாக இருக்கிறேன்ல, நான் இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம், 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமாக இருந்ததுக்கு வேற காரணம். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமாக எப்படி இருந்தேன்னா, என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் முஸ்லீமாக இருந்தார்கள், அதனால நானும் முஸ்லீம். எனக்கு தொப்பியை போட்டு விட்டாங்க, பள்ளிவாசல் கொண்டு விட்டாங்க, அப்படிதான் தொழுகணும்னு சொல்லி தந்தாங்க, அதனால நானும் தொழுதேன். அன்றைக்கு நான் முஸ்லீமாக இருந்ததற்கு என் அப்பா அம்மாவுடைய சொல்படி நடந்ததுதான் காரணம். ஆனால் இன்னைக்கு நான் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமே இல்லை. நானே இஸ்லாத்தை படிக்கிறேன். எது இஸ்லாம் என்று விளங்கி எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி, இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் தப்பு செஞ்சிருக்கிறீங்க. இப்போ சகோதரர் சொன்னார்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து உதவி செய்ய கொடுக்கும் பொழுது வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்கிறேனே, எங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணலையே. இங்கே இருக்கிற முஸ்லீம்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. தர்கா வழிபாடு செய்வாங்கல்ல, இறந்தவர்கள் அடக்கம் செய்து வைத்து சமாதிகளில் போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் செஞ்சாங்க. இன்னைக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் அப்பா செஞ்சாங்களே செய்யறது இல்லை. எங்கள் அப்பா செஞ்சது தப்பு, எங்கள் அம்மா செஞ்சது தப்பு, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இஸ்லாத்தில் சொல்லப்படலை, குர்ஆன் அதை ஏற்றுக்கலை. இறந்தவர்களிடத்தை கேட்கக்கூடாது, படைச்ச கடவுள்கிட்ட தான் கேட்கணும்னு குர்ஆன் சொல்லிடுச்சு என்ற அடிப்படையில் தான் இந்த நாங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்லதாக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருப்ப இறைவனிடத்தில் இஸ்லாம் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்பா அம்மா முஸ்லீமாக இருப்பதனால் பிள்ளைகள் முஸ்லீம்களாக ஆகிவிட மாட்டார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி பார்த்தா நாங்கள் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் இருக்கணும். ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் யாருமே முஸ்லீம்களா இல்லையே. நாங்கள் செட்டியாரெல்லாம் இருந்தோம், முதலியாரால் இருந்தோம், பிராமணராக இருந்தோமே, தலிதா இருந்தோமே. அப்போ முன்னோர்கள் அடிப்படையில் முஸ்லீமை இஸ்லாம் ஏற்றுக்கார். இன்னும் சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு இஸ்லாத்தை சொன்ன நபிகள் நாயகம் இருக்கிறாங்களே, அவங்களே முஸ்லீமாக இருக்க முடியாது இந்த பார்வையில் பார்த்தா. ஏன்னா அவருடைய அப்பாவும் அம்மாவும் முஸ்லீம் கிடையாது. அவங்களும் மற்ற தெய்வங்களை வணங்கினவங்க தான். இறைவனை அல்லாஹ்வை வணங்காமல் கருச்சிலைகளை வடிவமைத்து கொண்டு வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டில் தான் அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க. ஆனால் இவரை தான் நாங்கள் பெரிய முஸ்லீம்களும், உலகத்திலேயே ரொம்ப பெரிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த முஸ்லீமே முதல் இடத்துல நபிகள் நாயகத்தை வைக்கிறோம். எந்த அடிப்படையில்? அவங்க அப்பா செஞ்சதை செஞ்சாங்கன்னா, அப்பா செஞ்சது செய்யலை, அப்பா செஞ்சது சரியாக இருந்தால் செய்வாங்க, அம்மா செஞ்சது சரியாக இருந்தால் செய்வாங்க. அப்பா அம்மா தப்பாக செஞ்சிருந்தா அதை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளணும். அப்படி யார் உதறி தள்ளுறாங்களோ அவங்க தான் முஸ்லீம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் ஒரு கணிசமான மக்கள் பெற்றோருடைய வழியை புறக்கணிச்சுட்டு உண்மையான இஸ்லாம் எது என்பதை தேடி பார்த்து பின்பற்றக்கூடிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறோம்.